அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த வரம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக, தொழில் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாய்ப்பு, இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு குடும்ப நன்மைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நினைக்கிறீங்கன்னா அந்த காரியம் உடனே நடந்தா எவ்வளவு அருமையா இருக்கும். அந்த காரியம் உடனே நடக்கும் அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் இப்ப சொல்ற ஒரே ஒரு சின்ன சூட்சமத்தை 12ஆம் தேதி செய்யுங்க. ரொம்ப எளிய சூட்சமம் தான். அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல். ஸ்ரீ மகா காலபைரவரின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற, அவரை வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும், அவருக்கு எப்படி வழிபாடு செய்யணும், அவருடைய மந்திரம் என்ன, மூல மந்திரம் என்ன, இது போன்ற ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித் தரும் ஸ்ரீ மகா காலபைரவர் உபாசனை வகுப்பு 21 நாள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து நடத்த போகின்றேன். பொங்கல் அன்று இந்த வகுப்பு தொடங்கப்படுகின்றது, தை 1ஆம் தேதி. இந்த வகுப்பில் சேரும் அத்தனை பேருக்கும் மகா காலபைரவர் அஞ்சனம் வழங்கப்படும். இந்த வகுப்பில் சேரும் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கூடார வள்ளி தினம். கூடார வள்ளி தினம்னா என்ன? ஆண்டாள் தன் விரதத்தை பூர்த்தி செய்யும் ஒரு புனிதமான ஒரு நாள். இந்த வருடம் 12/1/2024 மார்கழி 27 வெள்ளிக்கிழமை இந்த கூடார வள்ளி தினம். இந்த கூடார வள்ளி தினத்துல எப்படி வீட்டுல எளிமையா பூஜை செய்யணும், என்ன சிறப்பு நெய்வேத்தி வைக்கணுங்கிறத அடுத்த பதிவுல தரேன். இந்த பதிவுல நான் சொல்ற சூட்சமம், அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கன்னி பெண்ணுக்கு உடை தானம் செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, அந்த கன்னி பெண்ணுக்கு அந்த உடையை வாங்கி பெருமாள் கோவில்ல வைத்து சுவாமி கிட்ட வணங்கி அதன் பிறகு அந்த உடைய அந்த கன்னி பெண்ணுக்கு தானம் தரணும். யாருக்கு வேணா கொடுக்கலாம். உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணுக்கு, அதாவது திருமணமாகாத பெண்ணுக்கு இந்த உடை தானம் நீங்கள் செய்தால் பெருமாளுடைய அருளாலும் ஆண்டாள் தாயாரின் அருளாலும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் வரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த பெண் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் இன்னும் அற்புதமா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமங்களை செய்யறதுனால நாம நினைச்ச காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்லது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நிம்மதியை தேடித்தரும். முயற்சி பண்ணி பாருங்க. இறை வழிபாடு என்பதே தொடர் முயற்சி தான் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி மகா சிவராத்திரி மார்ச் 8ஆம் தேதி வருது, தவற விட்டுறாதீங்க. மகா சிவராத்திரி இரவு முழுவதும் நீங்க வீட்டுல எப்படி பூஜை செய்யணுங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து 13 மணி நேரம் சொல்லித்தர போறேன். அந்த குழுவுல சேர விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.